18ஆம் நூற்றாண்டு ஓலைச்சுவடி கண்டுபிடிப்பு. அதில் எழுதப்பட்டிருந்த முக்கிய குறிப்பு. சந்து போய் வியந்து பார்த்த அதிகாரிகள். ராமர் பற்றி தலைப்பில் எழுதியிருந்த பொறிப்பு என்ன? ஓதி வைத்த கூலி ஒரு காசு நின்றாலும் பாதி வித்தை தானும் பலியாது, நீதியுடன் தப்பாமல் கூலி தருவாரே யாமாகி மெப்பாக வித்தை வரும். 23வது பாடல். பழனியில் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓலைச்சுவடி ஒன்று சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி கூறிய தகவலில், நெய்க்காரப்பட்டி காவேலூரை சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் ஓர் ஓலைச்சுவடியை பாதுகாத்து வைத்திருந்தார் என்றும், மிகவும் சிதைந்த நிலையில் இருந்த அந்த சுவடியை அவரது அனுமதியோடு ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அது கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும், உலக நீதி எனும் தமிழ் நன்னறி நூலின் மாறுபட்ட பிரதி என்பதும் தெரிய வந்ததாம். அந்த சுவடியின் மேல்பாகத்தில் ராமகுடும்பன் என்று எழுத்து பொறிப்பு இருந்ததாம். இந்த ஓலைச்சுவடியை எழுதியவர் உலக நீதி பிரதியை எடுத்து எழுதியவராகவோ அல்லது அந்த சுவடியின் அந்த கால உடைமையாளராகவோ இருந்திருக்க வேண்டும். உலக நீதி எனும் நீதி நூலை இயற்றிய உலகநாதர் என்பவர் முருக வழிபாடுடைய சைவ புலவர். அவர் இயற்றிய நீதி போதனை பாடல்கள் உலக நீதி எனும் பெயரில் வழங்கப்பட்டு வரும் நிலையில், அதில் உள்ள 13 விருத்த பாடல்களில் இந்த ஓலைச்சுவடியில் உள்ள எழுத்துக்கள் 104ஆம் வரிகளில் எழுதப்பட்டவை என்றும், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற நீதி நெறிவரியுடன் தொடங்கும் இந்த நூல் இன்னவற்றை செய்ய வேண்டாம் என்கிற அறிவுரையுடன் இறுதி வரிகளில் வள்ளியையும் முருகனையும் போற்றி பாடுவதாக அமைந்திருக்கும். ஆனால் தற்போது கிடைத்துள்ள இந்த சுவடியில் உள்ள உலக நீதி பாடல்கள் மிகுந்த பாட பேதங்களுடன் உள்ளன. ஏடுகள் மிகவும் சிதைந்து விட்டபடியால் நமக்கு 8 பாடல்களே கிடைத்துள்ளன. 5 பாடல்கள் கிடைக்கவில்லை என்றும், இதில் மூல உலக நீதியில் உள்ள பாடல்களில் இருந்து பல வரிகள் முற்றிலும் மாறுபட்டுள்ளன என்றும், அத்துடன் மூல நூலில் இல்லாத 2 புதிய பாடல்கள் இந்த ஓலைச்சுவடியில் கிடைத்துள்ளதாகவும், ராமகுடும்பன் என்பவர் இந்த சுவடிக்கு உரிமையாளராக இருந்திருக்கலாம். அந்த ஓலைச்சுவடியில் தெய்வானைக்கென்று ஒரு தனி பாடல் இயற்றப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளது என்றும், இச்சுவடியில் சிதைந்த மேலும் பாகங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.